நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நவக்கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் பலம் இருந்தால் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால் தினந்தோறும் நவக்கிரகத்துக்கு தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது. நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னா வீட்டிலேயே தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிரக வழிபாடு குறிப்பாக கோயிலில் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருடைய மூலஸ்தான சந்நிதி, அதாவது பிள்ளையாருடைய கோயிலாக இருந்தால் அந்த இடத்துல நவக்கிரக வழிபாடு பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இருந்துட்டு இருக்கும். எனக்கு என்னமோ தெரில சார், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துருக்கு, ஒருத்தர் விட்டால் ஒருத்தர், ஒருத்தர் விட்டால் ஒருத்தர், ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் வருதுன்னா நவக்கிரகத்துக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். துலாபாரம் வச்சு பாருங்கள், அது இன்னொரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணி பாருங்கள், ஒரு கணபதி ஒரு மந்திரங்கள் ஜபிச்சு பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்படி நவக்கிரக வழிபாடும் கணபதி வழிபாட்டுக்கும் அவ்வளோ ஒரு சிறப்புகள் உண்டு. குறிப்பாக நவக்கிரக வழிபாடு பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு பண்ணிங்கன்னா, அபிஷேகம் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இல்லை சார் என்னால் முடியல சார், நான் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்க, கோயில் பக்கத்தில் இருக்கேன், நான் பக்கத்தில் இல்லை, நான் நார்வேயில் இருக்கேன், நான் உங்கள் நிகழ்ச்சி எப்பவுமே பார்ப்பேன், யூஎஸில் இருக்கேன், என்னால் கோயிலுக்கு போக முடியாது, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு 9 தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 9 தேங்காய் நடுவில் மஞ்சள் பிள்ளையாரை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. சுற்றிலும் 9 தேங்காவை வச்சுக்கோங்க, இல்லைன்னா லைனாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது சூரிய பகவான், சூரியாயனமாக சூரியாயனமாக சூரியாயனமாகன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் வச்சுருக்கோம். சோமாயனமாக சந்திராயனமாக 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 ஒரு தேங்காய். அது பார்த்திங்கன்னா அங்காரகாயனமாக ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதாயனமாக ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரவே நம பிரஹஸ்பதே நம அதுக்கப்புறம் சுக்ராயனமா. அடுத்தது சனீஸ்வராயனமா ராகவே நம. எப்படி கேதவேனமா 9 தேங்காய், அப்புறம் 9 தேங்காய் உடைச்சு பிள்ளையாருக்கு சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணி தீபாவளி பண்ணி பாருங்கள். நல்ல பலன்கள் இருக்குது. எல்லாமே அவர் கால்கடியில் விட்டுட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது.